நீங்க பண கஷ்டத்துல இருக்கீங்களா? யார்கிட்டயாச்சும் பணம் கடன் வாங்கணும், அதுவும் குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோல வட்டி இல்லாத கடன், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், வட்டி இல்லா கடன் வாங்குறது எப்படி அப்படிங்கறதா சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த காலம் மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா 50 days. உங்களால 50 நாட்களுக்குள்ள அந்த கடனை வாங்கி திருப்பி கட்டிட முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த லோனே வாங்க முடியும். உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் மாறும். அப்படி யார் கொடுக்குறா வட்டியே இல்லாம கடன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு பத்தி நம்ம பேசிடலாம். கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான வகையில கடன் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி திரும்ப செலுத்தணும்னு நினைக்கணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது மூலம் எனக்கு என்ன பயனுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் ஐடியா. ஆக்சுவலி இந்த லைஃப்ல ஒரு சில ஹேக்ஸ் எல்லாம் இருக்கு. பணத்தை சேமிக்கிறதுக்கு, பணத்தை செலவு பண்றதுக்கு, நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு. அதுல கிரெடிட் கார்டு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறது டாப் 5 கிரெடிட் கார்ட்ஸ். எஸ், டாப் 5 கிரெடிட் கார்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. சோ சிறந்த 5 கிரெடிட் கார்டு என்னென்ன, அதுல எது உங்களுக்கு ஏற்றது அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டாப் 5 பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பணம் கட்டும் அந்த பணம் கட்டும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லாம ஒரு 5 சிறந்த கிரெடிட் கார்டு என்ன, அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது, அவங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறாங்க, அது நமக்கு ஏத்ததான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பெஸ்ட் ஃபார் ஷாப்பிங். நான் முன்னாடியே சொல்லியிருந்த உதாரணத்துக்கு யாரெல்லாம் ஷாப்பிங் ரொம்ப பிரியரா இருக்கிறாங்களோ இல்லை இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அது செலவு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் பண்ண செலவை திரும்ப நம்மளால எடுத்துட முடியும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதன் மூலமா. பிகாஸ் நமக்கான ரிவார்ட்ஸ், கேஷ்பேக்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தாலே போதும். எஸ், Amazon Pay IDFC Bank கிரெடிட் கார்டு தான் இதோடைய பேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா Amazon Prime யூசர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் பிரைம் யூசர்ஸா இருந்தா கூட நீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 3% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அண்ட் Amazon மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸோட 2% வந்து கிடைக்குது. லைஃப் டைம் ஃப்ரீங்க. நான் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க, ஆனுவல் ஃபீஸ்ன்னு போடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த கிரெடிட் கார்டு வாங்குறவங்களுக்கு கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு யாரெல்லாம் தகுதியான ஆட்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய வயசு மினிமமா 21 வயசா இருக்கணும், மேக்ஸிமமா 60 வயசா இருக்கணும். உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ICICI பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா மாசத்துக்கு நீங்க 25,000 ரூபாய் சம்பாதிக்கணும். சப்போஸ் நீங்க ICICIல எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைக்கல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மாத வருமானம் 35,000 ரூபாயா இருக்கணும். அப்போ யாருக்கெல்லாம் ICICIயோட ஒரு பேங்க் இருக்கோ அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வாங்கினாங்கன்னா எலிஜிபிலிட்டிலே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் பண்ணும்போது கேஷ்பேக்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. ரெண்டாவது கிரெடிட் கார்டு என்னன்னு பார்க்கும்போது UPI ஸ்பென்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. கையில பணத்தை எடுத்து செலவழிக்கிறது இப்போ குறைஞ்சு போச்சு. எங்க போனாலும் ஸ்கேனர் அப்படின்ற மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ UPI அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கிரெடிட் கார்டு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதோடைய பேரு கிரெடிட் பே எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அது நமக்கு ஏற்றதா இருந்தால் மட்டும் தான் நம்ம வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்குறீங்கன்னா UPI ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. Amazon Play, Flipkart, Swiggy, Zomato இங்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுங்க 6%ல இருந்து 100% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 100% டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அடுத்து டபுள் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கிரெடிட் பே ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க UPIன்னு பார்க்கும்போது 2% கொடுக்குறாங்க. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எஸ் பேங்க்ஸ்லேருந்து பண்ணும்போது வேறு ஏதாவது செலவழிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கூட அவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டபுள் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த ஒரு கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. மூணாவது ஹூக் ஆஃபர் அப்படின்னு இருக்காங்க. அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டை இந்த கிரெடிட் பே UPIயோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டை UPIயோட லிங்க் பண்ண 1000 ரூபாய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு மினிமம் வயசு சொல்லியிருக்காங்க 21 வயசு உங்களுக்கு இருக்கணும். அண்ட் உங்களுடைய மாத வருமானம் 25,000 ரூபாயா இருக்கணும். ஸோ பாலிசி பார்த்தீங்கன்னா 1 மெம்பர் 1 கார்டு. சூப்பருங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் UPI இப்போ நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கிரெடிட் கார்டு வேணும், நான் 2 3 யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்களோட பாலிசியை ஒருத்தருக்கு ஒரு கிரெடிட் கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இவங்களோட ரூல்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்படிலாம் ஒரு பாலிசி போடுறாங்க. நிறைய பேர் நிறைய கிரெடிட் கார்டு விற்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இல்லைங்க நான் ஒருத்தருக்கு ஒன்று தான் விற்பேன் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டு ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக அதுக்கு நான் நோவே சொல்ல மாட்டேன். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் எஸ் கிரெடிட் பே எஸ் பேங்க் கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மூணாவது கிரெடிட் கார்டு பெஸ்ட் ஃபார் ஓவரால் பெனிஃபிட். சில பேர் எனக்கு இதுக்காக மட்டும் கிரெடிட் கார்டு வேணும், இதுக்காக மட்டும் கிரெடிட் கார்டு வேணும்னு ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு ஓவராலாக கொஞ்சம் எல்லாம் கலந்த கலவையான ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் அதுக்கான கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வெல்த் கிரெடிட் கார்டு. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வெல்த் கிரெடிட் கார்டில் என்ன விஷயம் கொடுக்குறாங்கன்னா ஒரு 30 நாட்களில், அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி ஃபஸ்ட்டு 30 நாட்களில் 5000 ரூபாய் செலவழிச்சிங்க அப்படின்னா 500 ரூபா வெல்கம் வவுச்சராக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஜொமேட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். நிறைய பேத்துக்கு இப்போ தெரியறதில்ல ஜொமேட்டோவில் புக் பண்ணலாமா? எஸ் ஜொமேட்டோவில் புக் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வெளிநாடுகளுக்குலாம் போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஃப்ளைட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லான்ச் வந்து 2 ஃப்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு குவார்ட்டருக்கு. அண்ட் எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஸ்பெண்ட் ஆஃப் 20,000 அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும், நிறைய கிளாஸஸ்லாம் போகணும், லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம் 8 ஃப்ரீ கோல்ஃப் லெசன்ஸ் கொடுக்குறாங்க. 8ங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் கிரீட் அண்ட் மீட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்சிகரேட் சர்வீஸ் அண்ட் ஏர் ஆக்சிடென்ட் கவர் ஆஃப் 1 crore. அதாவது ஏர்போர்ட் கிரீட் அண்ட் மீட்னா என்னன்னா நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வேறு இடத்துக்கு போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வந்து மீட் பண்ணி க்ரீட் பண்ணி வாங்க நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி மீட் அண்ட் க்ரீட்லாம் கூட பண்ணுவாங்க. ஃப்ரம் இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு பர்சனை. ஸோ ஏர் ஆக்சிடென்ட் கவர் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் அது கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி மினிமமாக உங்களோட வயசு 21 இருக்கணும், மேக்ஸிமமாக உங்களோட வயசு 65 வயசுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் தகுதியான ஒரு நபர். அண்ட் அடுத்த பாயிண்ட் முக்கியமாக கொஞ்சம் ஷாக்காக இருக்குது எனக்குமே தான். பிகாஸ் இந்த கிரெடிட் கார்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுடைய மாத வருமானம் 1.5 லட்சம் ரூபாய் அல்லது 2 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கிரெடிட் கார்டு வாங்க முடியும். ஓகே, இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும், நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். பிகாஸ் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அவங்க எப்படி இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறாங்க, நான் எப்படி இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறேன்றதுல தான் வித்தியாசமே இருக்குது. அண்ட் 4th கிரெடிட் கார்டு பார்க்கும்போது மூவி டிக்கெட்ஸ். ஸோ எனக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனிலாம் வேணும், 2 பேர் இருந்தால் தான் பார்க்கணும், 3 பேர் இருந்தால் தான் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸாக போய் படம் பார்க்கணும் கிடையாது. எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு கம்பெனி யாரும் இல்லைனா கூட தனியாலாம் கூட போயிட்டுலாம் மூவிலாம் பார்ப்பேன். இப்போ வாரம் ஒவ்வொரு படம் வருது. அண்ட் இப்போ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸினுடைய மூவி லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மூவிக்காக டிக்கெட் வாங்குறதுக்காகவே செலவழிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் பெஸ்ட் ஃபார் மூவி டிக்கெட்ஸ் செலக்டா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு நம்ம வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் 10,000 ரூபா செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா 600 ரூபாய் உங்களுக்கு வெல்கம் ஆஃபராக கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ட்ராவலுக்குலாம் போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 0.75% ரிவார்டு, 2 பாயிண்ட்ஸ் டைனிங் ஸ்பென்ஸ். புரிஞ்சுதா? ட்ராவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பென்ஸுக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மூவி பெனிஃபிட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், ஐநாக்ஸில் அது குறிப்பிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பை 1 get 1 ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ் இருக்குது ஒரு மாதத்துக்கு. மேக்ஸிமம் ஆஃப் 250 rupees தான் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லான்ச் ஆக்சஸ் இருக்குது. 4 டொமஸ்டிக் 2 இன்டர்நேஷ்னல் லான்ச் விசிட்ஸ் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 4 டொமஸ்டிக்கும் 2 இன்டர்நேஷ்னல் லான்ச் விசிட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடுகளுக்குலாம் போகிறாங்க வராங்க, அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தனியாலாம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலே உங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது உங்களோட வயசு மினிமமாக 21 வயசாக இருக்கணும், மேக்ஸிமமாக 65 வயசு இருக்கணும். ஆக்சுவலி எல்லா கிரெடிட் கார்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட் ரேஞ்ச் இப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க, 21 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். அண்ட் இன்கம்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் உங்களுக்கு கைக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம். பட் அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கிரெடிட் கார்டில். அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி சுயமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
25,000 ரூபாய் நீங்கள் வந்து கையில் கிடச்சிருக்கணும் உங்களுக்கு சம்பளம் மாதிரி. கிரெடிட் ஸ்கோர் பாருங்கள், ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலேயும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. 1 பாலிசி 1 மெம்பர்ன்றாங்க, இல்லைனா சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவு செலவு கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், கை சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 750க்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கிரெடிட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செலஸ்டா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய சம்பளம் 20,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கிரெடிட் கார்டே வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது தப்பு கிடையாது, நம்மளால அந்த அளவுக்கு திருப்பி செலுத்த முடியாது, அப்புறம் அவங்க தான் போண்டி ஆகணுன்றதுக்காக அப்படி யோசிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் 5th கிரெடிட் கார்டு என்னன்னு பார்க்கும்போது ட்ராவல் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ராவல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ராவல் பிரியராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஆப்வியஸாக அதை யோசிக்கலாம். ஸ்காப்பியா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸ்காப்பியா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டில் என்ன இருக்குது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு 100 ரூபா நீங்கள் செலவழிச்சா கூட 10 ஸ்காப்பியா பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ட்ராவல் புக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது 20 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்காப்பியா பாயிண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 0.20, அதாவது 20 பைசா ஒரு ஸ்காப்பியா பாயிண்ட். அப்போ 10 ஸ்காப்பியா பாயிண்ட் எவ்வளோ, 20 ஸ்காப்பியா பாயிண்ட் எவ்வளோன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் 0 forex மார்க்அப் ஃபார் ஐடியல் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்பென்ஸ். அதாவது வெளிநாடுகள்லாம் போயிட்டு கூட சில பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. சில ரூபேனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து வெளிநாடுகளையும் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜ் அப்படின்னு பிடிப்பாங்க. பட் இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப மனப்பாடமே ஆயிடுச்சு. மினிமமாக 21 வயசு, மேக்ஸிமமாக 65 வயசு அவருக்கு இருக்கணும். ஸோ உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கணும்னா 50,000 ரூபாய் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். மினிமமாக 50,000 நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். அப்படிலாம் அதுக்கு மேலே இருந்தால் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். இவ்வளோ நாளாக நான் சொன்ன அந்த சேலரி, இந்த அதாவது இன்கம்னுடைய எலிஜிபிலிட்டி சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே மினிமம் தான். மினிமம் 20,000 ரூபாய், அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். 20,000 மட்டும்தான் இருக்கணும், இல்லை 50,000 மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரெடிட் கார்டை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க மேலே போவாங்க. யாரெல்லாம் நிறைய பணம் கொடுக்குறாங்க, நிறைய செலவழிச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் ஊதாரித்தனமாக போகிறவங்க கீழே போயிடுவாங்க. அப்போ தான் கிரெடிட் கார்டு ஒரு மிகப்பெரிய ட்ராப்பாக மாறுது. ஸோ எப்படி பண்ணணுன்றது நம்ம கையில் இருக்குது. நான் சரியாக பயன்படுத்தினேன்னா அது என்னுடைய பொறுப்பு. நான் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நான் தான் கடைசியில் கீழே போகணும். அதுக்காக கிரெடிட் கார்டே வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு ரொம்ப மோசம் அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமானது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் லிமிடேஷன் சொல்கிறேன், 30% தான் நீங்கள் செலவழிக்கணும், அதுக்கு மேலே போயிடாதீங்க. அண்ட் குறிப்பிட்ட பேங்க்கில் 40-45 டேஸ் 50 டேஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே அதை கட்டி முடிச்சிருங்க. அப்புறம் இந்த மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஏமாத்தாதுங்க உங்களையே. அதுக்குன்னு வட்டி போடும்போது அது ரொம்ப ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மொத்தத்தையும் கட்டிடுங்க. அப்படி உங்களால் கட்ட முடியலன்னா கிரெடிட் கார்டு வாங்குறத பற்றி யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணும், இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, யார்கிட்டயாச்சும் கேட்டு அதை தெளிவு பெறணும்னு நினைக்கிறீங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கவலையும் வேண்டாம். எங்ககிட்ட 1000க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், அவங்கவுங்க துறையில் திறந்து விளங்கின நபர்கள் இருக்காங்க. ஸோ பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ள எக்ஸ்பர்ட் கனெக்ட் மூலமாக கால் பண்ணி என்ன ஏதுன்றதை தெரிஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு வெறும் 999 ரூபா நீங்கள் பே பண்ணுறது மூலமாக 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ், அதாவது 500க்கும் மேற்பட்ட தொழில்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பாஸ்வாலாவை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நன்றி. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பாஸ்வாலா, பி த பாஸ்.